ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும். விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது. விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது. ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள். எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல், எதிர்பாராமல், எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும். அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும். அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். விடியும் பொழுது இறைவனின் ஆசியுடன் தொடங்குங்கள். முடியும் இரவும், அதாவது அன்றைய நாளின் முடிவும் இரவும் நன்றி சொல்லி உறங்குங்கள். மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள். உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது, அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும். எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள். நன்றாகவே இருக்கும். ஒரு நிமிடம் சுதாரித்து கொண்டு பிறகு ஏந்திரியுங்கள். அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்திரியுங்கள். உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும். நம்புங்கள், நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள். இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே. இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே. எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசியோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும். இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இறைவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள்.